அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கூட எந்த ஒரு பற்றும் இல்லாமல் செய்யணும். எந்த ஒரு பற்றும் இல்லாமல் செய்யணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு பிடிக்கும், இந்த விஷயம் பண்ணால் எனக்கு பிடிக்காது. ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் அப்படின்னு வந்துட்டாலே என்ன ஆகுன்னா, அது ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் வாழ்க்கையில் நம்ம எந்த விஷயம்லாம் பண்ணுறோமோ அந்த விஷயத்தை பாருங்கள். ஓகே, இந்த விஷயம் செய்கிறதுக்கு விருப்பமாக இருக்குது அப்படின்னு உங்கள் மனசில் பதிவாயிருக்குன்னு நினச்சிக்கோங்க. அப்போ விருப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டாலே அப்போ நீங்கள் மனசை நீங்கள் கவனிக்கணும். ஓகே, அப்போ ஆப்போசிட்டில் எனக்கு விருப்பம் இல்லாத ஒன்று இருக்குது, எனக்கு விருப்பம் இல்லாத ஒன்று என் மனதில் பதிவாக இருக்குது. விருப்பமில்லாத ஒன்று இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த செயல் எனக்கு விருப்பமாக இருக்குது, இன்னொரு செயல் விருப்பம் இல்லாமல் இருக்குது. அப்போ நம்முடைய செயல்கள்லேயே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு செயல் விருப்பமாக இருக்குது, ஒரு செயல் விருப்பம் இல்லாமல் இருக்குது. இப்படி வந்துட்டாலே என்ன ஆகும்னா, அந்த செயல்களின் மீது உங்கள் மனதில் பற்று வந்துடும். நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் எந்த ஒரு பற்றும் இல்லாமல் செய்யணும். அதாவது வெறுப்பு இல்லாமல் இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படிங்கிற விஷயம் இல்லாமல் என்ன பண்ணணும், சும்மா அந்த நேரத்துக்கு நமக்கு இது பண்ணணுமா பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம் செயல்கள்னால கர்மா வருதுன்னு சொல்கிறோம். கர்மானா நம்ம பண்ணுற வினைகள் பார்த்தீங்கன்னா நம்ம செயல்கள் மூலமாக வருதுன்னு சொல்கிறாங்க. செயல்கள் மூலமாக வர்றது கிடையாது. அது எப்படி வருதுன்னா, அது எண்ணங்களின் மூலமாக தான் வருது. எனக்கு இது பிடிக்கும், இப்போ ஒரு விஷயம் பண்ணுறீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த விஷயம் பண்ணுறது பிடிச்சிருக்கு, அப்படி என்னது எனக்கு இந்த விஷயம் பிடிக்காதுன்னு அர்த்தம். அப்போ அதுதான் உங்களுக்கு மனதில் பதிவாகுது. அந்த பதிவு தான் கர்ம வினை, அதுதான் உங்களுடைய வினை. அதுதான் என்ன ஆகுது, நாளைக்கு உங்களை தாக்க போகுது. வினை நம்மளை எப்படி வேணாலும் கொண்டு போட்டோம், எந்த வழியில் வேணாலும் கொண்டு போட்டோம், எங்கே கொண்டு போனால் விடட்டும். ஆனால் என்ன, பற்றில்லாமல் நீங்கள் அதை அனுபவித்து முடிச்சிட்டிங்கன்னா அதில் நீங்கள் ஃப்ரீ ஆகிட்டீங்க. ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி இருந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா பற்றில்லாமல் ஆயிடுவீங்க. பற்றில்லாமல் ஆகிட்டீங்கன்னா இந்த வினைகள்லாம் எல்லாமே முடிஞ்சு போயிடும். நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, ஒரு விஷயம் பிடிக்க மாட்டேங்குது, அப்படியே நம்ம ஒரு விஷயத்தை மாட்டிகிட்டு இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த பற்றுகளிலிருந்து, இந்த கர்ம வினைகளிலிருந்து நம்ம வெளியே வராமல் என்ன பண்ணுறோம், அதுக்குள்ளேயே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்போ நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் ஒரு விஷயத்தை நம்ம பற்று இருக்குது, அது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல அப்படின்னு நினச்சிட்டோம்னாலே என்னது, கர்ம வினை வந்துடும். அதை நீங்கள் செயல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது எண்ணங்கள் தான். எண்ணங்கள் மூலமாக நம்ம நினச்சிட்டாலே அது உங்களுக்கு அந்த கர்ம வினை தான். அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பற்றுகளின்றி பண்ணணும். பற்றுகள் இருந்து பண்ணாலும் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்கள் ஒரு சண்டை போட்டாலும் கூட, இல்லை சந்தோஷமாக நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பற்று இல்லாமல் பண்ணீங்கன்னா அது என்ன, கர்ம வினை கிடையாது. அது அந்த கணத்தில் நடந்து முடிச்சிட்டிங்க. அடுத்த கணத்தில் நீங்கள் அதை மறக்கக்கூடிய இது உங்களுக்கு குவாலிஃபை வரணும். மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன, அந்த பற்று இல்லைன்னு அர்த்தம். இல்லாத பட்சத்தில் தான் உங்களுக்கு மறக்க முடியும். அடுத்த கணத்தில் நீங்கள் மறக்கணும் அப்படின்னா இந்த பற்று இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த கணத்தில் மறந்துடுவீங்க. அது உங்களுக்கு கர்ம வினை கிடையாது. எனக்கு கர்ம வினை வர்றது பார்த்தீங்கன்னா எண்ணங்கள்னால தான் வருது. எண்ணங்களின் மூலமாக தான் வருது. இது பிடிக்கும், அது பிடிக்காது. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பற்றுகளின்றி பண்ணால் கர்மவினையிலிருந்து தப்பிக்கலாம். அந்தந்த கணத்தில் செயல்பட்டு அந்தந்த கணத்தில் மறக்கணும்னு அவசியம். மறக்கணும்னு நினச்சா மறக்க முடியாது. பற்றுகள் இல்லாமல் பண்ணோம்னா மறந்துடலாம். ஞாபகம் இருக்கிறதுக்கு மறக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. பற்றுகள் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த கணத்தில் இருக்குமே தவிர அடுத்த கணத்தில் அதை கொண்டு போக மாட்டேங்க. அங்கே மறக்கிறதுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு அங்கே எதுவுமே கிடையாதுங்க. அந்தந்த காலத்தில் வாழும் பொழுது பற்றின்றி நாம் எல்லா செயல்களையும் செய்வோம். பற்றின்றி எல்லா வாழ்க்கையும் நாம் வாழ்ந்து கொண்டு போவோம். கர்ம வினைகளும் கிடையாது, எதுவும் கிடையாது. கர்ம வினை என்பது செயல்களினால் வருவதல்ல, நம்முடைய வெறுப்பு பற்றுகளினால் எண்ணங்களினால் வருவதுதான். அனைவருக்கும் நன்றி.